ஸோ ஜென்ரலாவே இன்னைக்கு ஒரு ஆன்டர்பிரினரா, ஒரு ஆஸ் அ ஃபவுண்டரா ஒரு ஸ்கின் கேர் பிராண்ட லான்ச் பண்ணி இன்னைக்கு இவ்ளோ பெரிய பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்கும்போது, உங்களுடைய பிக்கெஸ்ட் லேர்னிங் என்னவா இருக்கும் இதுல? நான் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இட் வாஸ் பேஷன், பர்ப்பஸ் அதெல்லாம் இருந்தாலும், ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நான் கத்துக்கிட்ட விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா பொறுமை. எவ்வளோ தூரம் பொறுமை இருக்கோ, அத பொறுத்து தான் நீங்க உங்க பிராண்டையே ஸ்கேல் அப் பண்ண முடியும். நெறையா இடத்துல வந்து உங்க டெம்பர் லூஸ் பண்ற மாரியான சிச்சுவேஷன்ஸ் வரும். ஆனா, அத எவ்வளோ அழகா ஹேண்டில் பண்றோம். ஒரு ப்ராடக்ட்ட லான்ச் பண்றதுக்கும் இவ்ளோ இவ்ளோ நாள் ஆகும் அப்டின்னா, அது நம்ம கண்ட்ரோல்லயே இல்ல. ஸ்டெபிலிட்டி டெஸ்டிங்ன்னு போச்சுன்னா 3 மந்த்ஸ் அது சேம்பர்ல இருந்து தான் ஆகணும். ஸோ அது எல்லாமே வந்து பேஷன்ஸ்ங்கிற ஒரு விஷயம் நான் கத்துக்கிட்டேன். ஸோ பொறுமை இருந்தா தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியிலயா இல்ல அட் எனி எனி இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி? ஃபார் தட் ஓகே. மேட்டர். இண்டஸ்ட்ரின்னு இல்லைங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எது சாதிக்கணும்னு நெனச்சீங்கனாலும் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். ஆஸ் அ ஃபவுண்டரா ஒரு பியூட்டி பிராண்ட வந்து இவ்ளோ தூரம் கொண்டு போயிருக்கீங்கும்போது, வாட் இஸ் யுவர் பிக்கெஸ்ட் லேர்னிங் இன் திஸ் ஜர்னி? ஆக்சுவலி ஹானஸ்ட்டா இருக்கணும். கஸ்டமர்ஸ் கிட்ட ட்ரான்ஸ்பரன்சி மெயின்டெயின் பண்ணணும்னு ஒரு விஷயங்க. ஒரு நெகட்டிவான ஒரு ரிவ்யூ வருது, ஒரு ஃபீட்பேக் வருதுனாலும், உடனே வந்து வேனிஷ் ஆகாம அந்த கஸ்டமர அட்ரஸ் பண்ணி, நம்ம மேல மிஸ்டேக் இருந்துச்சு அப்டின்னா, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். நெக்ஸ்ட் திங் வந்து கன்சிஸ்டன்சி. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கன்சிஸ்டன்ட்டா அது எப்படி பண்ணலாம்? தொடர்ந்து கிவ் அப் பண்ணாம பண்ணிட்டே போகணும். ஆல்சோ ஃபார் மீ ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்கேல் அப் த பிராண்ட் பிகாஸ் நான் வந்து என்னோட இன்ஸ்டிங்க்ட்ட நம்புனேன். இது பண்ணா இது ஒர்க் ஆகும்னு நான் நினைக்கும்போது பண்ணேன். எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எந்த மென்டார்ஸும் இல்ல, கைடன்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல. எனக்கு தோணுச்சு இது கண்டிப்பா நல்லாருக்கும். நம்ம நல்ல ஒரு விஷயத்த தான் பண்றோம் அப்படின்னு. ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாரி ட்ரஸ்டிங் யுவர் இன்ஸ்டிங்க்ட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து ஒரு லாயலான ஒரு கஸ்டமர் பேஸ் கொடுக்கும். லாயல் கஸ்டமர்ஸ் உங்க கூட இருக்காங்க அப்படின்னாலே, பிராண்ட் வந்து அப்படியே ஸ்கேல் அப் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல எனக்கு நின்ன கஸ்டமர்ஸ் தான் தே பாட் மீ மோர் லாயல் கஸ்டமர்ஸ். ஒன்லி அதனால தான் வந்து பிராண்ட் வந்து க்ரோ ஆச்சு. இந்த ஒரு விஷயம் எனக்கு தேகா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்ததுன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க இன்னைக்கு வரைக்கும் யோசிக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? பொறுமை ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இந்த விஷயம் புடிச்சிருந்துச்சு. இந்த பர்ப்பஸ் இருந்துச்சுன்னு ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஆகட்டும், ஒரு லான்ச் ஆகட்டும், நம்ம நெனச்ச டேட்ல நடக்காது. ஸோ அந்த மாரி சமயங்கள்ல தான் வந்து அந்த பொறுமையா இருக்கணும். எவ்ரிதிங் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம் அப்படிங்கிற ஒரு பேஷன்ஸ நான் கத்துக்கிட்டேங்க. ஸோ பொறுமை ரொம்ப முக்கியம் முக்கியம். அப்படிங்கிறத வந்து லைக் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா பெட்டரா இருக்கும் இன்னும் அப்படிங்கிற பெட்டரா feel பண்றீங்க. இருந்திருக்கலாம். சூப்பர். ஒரு பிராண்ட் லைக் ஒரு பியூட்டி பிராண்ட் ஒரு ஸ்கின் கேர் பிராண்டுக்கு வந்து ஹவு இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி டெல்லிங் ஒரு ஸ்டோரி டெல்லிங் எந்த அளவுக்கு ஒரு பிராண்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க ஃபீல் பண்றீங்க? ஸோ உங்களுடைய சோஷியல் மீடியா பார்க்கும்போது நிறைய விஷயங்கள்ல ஒரு ஸ்டோரி டெல்லிங் மூலியமா உங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து எடுத்துட்டு போறீங்கன்னு பார்க்க முடியுது. ஸோ அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்க? ஐ திங்க் முதல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஒன்லி இஃப் தே லைக் த பேக்கேஜிங் ஆர் ஒரு பெரிய ஸ்டார் வந்து ப்ரமோட் பண்ணாங்கன்னா உடனே வாங்குவாங்க. ஆனா இப்ப வந்து தே ஆர் அவேர். ஏன் நான் வாங்கணும்? எதுக்காக இவங்க கிட்ட வாங்கணும்? அந்த அளவுக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங் இது வந்துட்டாங்க. ஸோ வென் யூ நாட் ஒன்லி செல்லிங் த ப்ராடக்ட்டுங்க. நீங்க வந்து கஸ்டமர்ஸ்க்கு எஜுகேட் பண்ணி ஏன் இத வாங்கணுங்கிற டைரக்ஷன்ல நம்ம கொண்டு போறோம். ஸோ ஒரு ஸ்டோரி ஒரு பிராண்டுன்னு இருந்துச்சுன்னா, அவங்கனால வந்து அது கூட ரிலேட் பண்ணிக்கணும். நம்ம ஒரு ஸ்டோரி வச்சிருந்தோம்னா தான் தே கேன் கேரி ஃபார்வர்ட். தேகானா இதுதான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். ஸோ டு தேகா எப்படின்னா என்னோட ஓன் ஸ்கின் தான் ரீசனா இருந்துச்சு ஃபார் மீ டு ஸ்டார்ட் தேகா. ஏன்னா எனக்கு சின்ன வயசுல முகப்பரு நான் ரொம்ப இன்செக்யூர்டாவே ஃபீல் பண்ணியிருக்கேன். ஃபேஸ்ல அவ்ளோ டேமேஜ் இருக்கும். ஆனா அது இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. ஆனா அந்த ஏஜ்ல எனக்கு அது தெரியாது. So when I was able to come up with a product that can solve the issues, so it took me here.